अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदियल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद। தபாரகல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீரா. மாற்றம் ஒன்றே மாறாதது என்று கூறும் இவ்வுலகில் மாற்றவே முடியாத அல்லாஹ்வின் திருக்குர்ஆனை மனமுருக படித்தால் மக்கான மனிதர்கள் கூட மாற்றமடைவார்கள் என்று கூறிய நுரையை துவங்குகிறேன். அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்கள்லேயே மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன அப்படின்னா இந்த குர்ஆன் தான். இந்த குர்ஆனில் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இன்னும் எல்லா விதமான கேள்விகளுக்கும் தீர்வாக இந்த குர்ஆன் தான் இருக்குது. இந்த குர்ஆனில் ஒரு மனிதன் எப்படி நடந்துக்கணும், இன்னும் முன் சென்ற நபிமார்கள் சஹாபாக்களெல்லாம் எப்படி நடந்து வந்தாங்க அப்படின்னும் அல்லாஹ்க்கு நம்ம எந்த விதத்தில் கண்ணியமும் நன்றியும் செலுத்தணும் அப்படின்றத அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனில் சொல்லியிருக்கான். இந்த குர்ஆனில் முன் சென்ற காலங்களை பற்றியும் இன்னும் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காலங்களை பற்றியும் இன்னும் பின் வரக்கூடிய காலங்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை சொல்லிட்டான். அப்பேற்பட்ட இந்த குர்ஆனுக்கு நம்ம என்ன படிப்பினை பெற்றிருக்கோம் அப்படின்னும் இன்னும் இந்த குர்ஆன் மூலம் யாரெல்லாம் ஹிதாயத்தனும் நேர் வழிக்கு வந்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அகூமு வ யுபஷ்ஷிரல் முஃமினீன அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத்தி அன்ன லஹும் அஜ்ரன் கபீரா. நிச்சயமாக இந்த குர்ஆனின் மூலம் முற்றிலும் நேரான வழியை உங்களுக்கு காட்டுகின்றேன். அன்றியும் நற்செயல்கள் செய்து நன்மாராயம் நம்பிக்கை கொண்டவருக்கு மாபெரும் நற்கூலி உண்டு என்ற நன்மாராயம் கூறுவீராக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் இந்த குர்ஆன்ல, மனிதர்களெல்லாம் இந்த குர்ஆனின் மூலம் நான் நல்ல வழியை தான் காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த குர்ஆனை எடுத்து படிக்கிறதுக்கும் அதன்படி அமல் செய்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்பவே சிரமமாக யோசிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், உலக மாயையில் விழுந்து நம்ம அதில் மட்டும்தான் இன்பம் பெற்று கொண்டுட்டு இருக்கோம். அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு இன்பம் துன்பம் இந்த ரெண்டுமே மறுசுழற்சி அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இன்னமா யுஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக ஒரு சிரமத்துடன் தான் எழுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வல் ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் முஃமின்களுக்கு ஒரு சிறைச்சாலை போன்றும் இன்னும் காஃபிர்களுக்கு ஒரு சொர்க்கத்தை போன்றும் அமைகிறது அப்படின்றாங்க. எப்படி ஒரு சிறைச்சாலை கைதி சிறைக்குள்ள அவனுக்கு எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் அவன் அந்த கட்டுப்படுத்தி கொண்டு ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள இருப்பானோ, அதே போல முஃமின்களாகிய நாம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த உலகத்துல எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் நம்மளுடைய மன இச்சைகளை கட்டுப்படுத்தி நம்ம குர்ஆனின் படி அமல் செஞ்சு வாழ்ந்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் என்று இலக்க எவ்வித சிரமமும் இன்றி அடைகிறதுக்கு அல்லாஹ் கிருபை செய்வான். ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில ஒரு இலக்கை அடைகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறான். அவன் அதுக்கான பிரயோஜனம்லாம் எவ்வளோ ஒரு குறைஞ்ச நேரம் தான் அனுபவிக்கிறான். ஒரு வருஷம், ஒரு மாதம், ஒரு மணி நேரம், ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்மூடி திறக்கிறதுக்குள்ள அவன் பட்ட கஷ்டத்துக்கான பிரயோஜனம்லாம் காணாமலே போயிடுது. ஆனால் என்றும் நிலையான குர்ஆனை நம்ம எடுத்து படித்து அதன்படி அமல் செஞ்சோம் அப்படின்னா எளிதான முறையில் ஏராளமான நன்மைகளை பெறலாம். எந்த அளவுக்கு எளிதானது அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அதாவது அலீஃப் லாம் மீம்னு ஒரு அத்தியாயம் இருக்குது அப்படின்னா அதில் அலீஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை, இந்த மாதிரி படிக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 3 எழுத்து படிக்கிறதுக்கே 30 நன்மை அப்படின்னா குர்ஆன் முழுவதையும் ஆயுள் முழுவதும் படித்து கொண்டு இருந்தால் எவ்வளவு கோடிக்கணக்கான நன்மைகளை நம்ம மிகவும் எளிதான முறையில் பெற்று சொர்க்கம் என்று இலக்க எவ்வித சிரமமின்றி நம்மளால் அடைய முடியும் அப்படின்றத அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம்ம சற்று சிந்திச்சு அமல் செய்யக்கூடியவங்களா இருக்கணும். இப்பேற்பட்ட குர்ஆனை இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா குரங்கு கையில் பூமாலா கிடைச்ச மாதிரி அதோடைய அருமை பெருமை தெரியாமலே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம மன அமைதி வேணும், நம்மளுக்கு மன அமைதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், தொலைக்காட்சியின் பக்கமும் இசையின் பக்கமும் ரொம்பவே போய்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், குர்ஆனை எடுத்து படிக்கிறதில்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு மனிதன் மஸ்ஜிதில் அமர்ந்து குர்ஆனை ஒருவருக்கு ஒருவர் படித்து கொண்டும் அதனை கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சக்கீனா என்ற மன அமைதி கிடைக்கிறது. இன்னும் அல்லாஹ்வுடைய இறையருள் அவர்களை போர்த்தி கொள்கிறது. இன்னும் வானவர்கள் எல்லாம் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். இன்னும் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடம் அந்த நபரை குறித்து பெருமை பாராட்டி கூறுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரியாத நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்றைய தொலைக்காட்சியின் பக்கமும் இசையின் பக்கமும் ரொம்ப
ரொம்ப போய்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து சேடாக இருந்தோம் அப்படின்னா வந்து என்ன பண்ணுறோம், டிப்ரெஷன் அளவுக்கு சேட் சாங் கேட்குறதும், நம்ம வந்து ஹாப்பியாக இருந்துட்டோம் அப்படின்னா குத்துப்பாட்டு போட்டு ஆடுறதும், இன்னும் நம்ம பிறந்தநாள் வந்துருச்சுன்னா போதும் அல்லாஹ் அக்பர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, எந்த மனிதனுடைய புது ஆண்டு பிறக்குதோ அவனுக்கு வந்து மரண தருவாய் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரியாத நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி, அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் வாழ்க்கையில் ஏதோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்போம் பாருங்கள், அது அப்படியே ட்ரெயின் மாதிரி போகும். பார்க்குற மற்றவங்களே அல்லாஹ் அக்பர் இவன் ஏன்டா இன்றைக்கி பிறந்தான்னு யோசிக்கிற அளவுக்கு வைப்போம். இன்னும் இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறோம், ஒருத்தவங்க இறந்துட்டா கூட இலவு பாட்டு வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ் போட்டு அதையும் என்ன பண்ணுறோம், பிரபல்யப்படுத்தக்கூடியவங்களாக தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். இன்னும் என்ன பண்ணுறோம், டிவியை போட்டு காதல் இரவுகள், இசையின் மடியில், மௌன ராகம், இரவின் மடியில், இந்த மாதிரி பாடல்கள் மூலயமா நம்மளுக்கு மன அமைதி இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே அப்படி இல்லை. இசையவே வந்து தொழிலாகவும் இசையவே வந்து உயிராகவும் வச்சுருந்தா யுவன் சங்கர் ராஜா என்ற அப்துல் ஹாலிக் எப்படி இஸ்லாத்தின் பக்கம் திரும்பினாங்க அப்படின்னா, 2012 உலக மாயை காலண்டரில் இந்த உலகம் வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் பரவுச்சு. அது பரவுனதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா அவங்களுக்கு மனசில் ஒரு கேள்வி எழும்புது, இந்த உலகத்துக்கான இறுதி நாள் தான் எப்போ அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழும்புனதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா அவங்க குரானை எடுத்து ஆராய்ஞ்சதுக்கப்புறம் அவங்க ஹிதாயத்தினும் நேர் வழிக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க, என்ன அப்படின்னா, நான் இவ்வளவு பாடல்கள் பாடியும் எனக்கு வந்து மன அமைதி கிடைக்கல, நான் எப்போ வந்து குரானை படிக்க ஆரம்பிச்சேனோ அப்போ தான் எனக்கு முழுமையான மன அமைதி கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு யுவன் சங்கர் ராஜா ரொம்ப அழகாக பேட்டி கொடுத்துருப்பாங்க. இன்னும் இல்லாமல் இந்த மாதிரியே பெரிய பிரபல்யமான பெரியார்தாஸ் என்ற அப்துல்லா அவங்களும் சொல்லலாம். அவர் வந்து எப்படி இஸ்லாத்தின் பக்கம் திரும்பினாங்க அப்படின்னா, அவர் வந்து நார்த்திகராக இருந்தார். அவர் வந்து எப்படி சொல்கிறது, இறைவனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லிகிட்டு இருப்பார். அவர் வந்து எப்படி இஸ்லாத்தின் பக்கம் திரும்பினாங்கன்னா, அவருடைய சிறு வயது நண்பனான சிராஜ் என்கிறவரை அவர் பார்த்து பேசிகிட்டு இருக்கும் போது சிராஜ் என்ற நண்பர் அவருக்கு வந்து சொல்கிறாரு, ஒருத்தவன் பிறக்கும் போது இணை வைப்பாளனாக பிறப்பதில்லை, ஆனால் ஒருவன் மரணிக்கும் போது இணை வைப்பாளனாக மரணித்து விடக்கூடாது அப்படின்ற கருத்தை அவங்க சொன்னதுக்கப்புறம் பெரியார்தாசனுக்கு ரொம்பவே வந்து ஒரு குழப்பம் ஏற்படுது. இறைவன் இருக்கிறானா இல்லையா, இறைவன் இல்லைனா பிரச்சனை இல்லை, நான் தப்பிச்சிருவேன், ஆனால் இறைவன் இருந்துட்டா என்னோட நிலைமை என்ன ஆகிறது அப்படின்ற ஒரு அச்சம் அவங்களுக்குள்ளே ஏற்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, குரான், பைபிள் வேதம், ரிக் வேதம் போன்ற வேதங்களை ஆராயிறாங்க. தெளிவு கிடைக்கல. அவங்க குரானை ஆராய்ஞ்சதுக்கப்புறம் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னும், இன்னும் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான், இந்த இணை வைப்பதை தவிர அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கொண்டு அவங்க இஸ்லாத்தை தழுவுனாங்க. இந்த மாதிரி ஏராளமான நடிகர்கள் வந்து குரானின் மூலம் இஸ்லாத்தை தழுவி இருக்காங்க. இந்த மாதிரி காஃபிர்களுடைய உள்ளத்தையே புரட்டி போட்டு அந்த திருக்குரான் வந்து நம்மளோட உள்ளத்தை சீர்படுத்தாதா? நிச்சயமா அந்த குரான் வந்து மனிதனின் வாழ்க்கையின் வழிகாட்டி என்ற எண்ணத்துடன் நம்ம குரானை எடுத்து படித்தோம் அப்படின்னா அது நம்மளை சீர்படுத்தி நல்வழிப்படுத்தும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் குரானை எடுத்து படிங்க, அது மறுமையில் உங்களுக்காக சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற யாருமே வந்து நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பழகுவோம், ஆனால் நம்மளுக்காக யாருமே வந்து சிபாரிசு பண்ண மாட்டாங்க. ஆனால் மறுமையில் நம்ம ஓதுற குரான் மட்டும்தான் நம்மளுக்காக வந்து சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்குது. எனவே மண்ணோடு மக்கி போகும் மனிதர்கள் எல்லாம் மண்ணறையில் வாதாடும் குரானை படித்து மனம் நிறைந்து சொர்க்கம் செல்ல எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.